ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடு மற்றவங்களுக்கு வந்து தானமாக வந்து கொடுத்துட்டாங்க. இதை பார்த்து நம்ம அன்னபூர்ணியமாக பார்த்திங்கன்னா மல்லி வந்து பசியாக இருக்காளே, இவளுக்கு ஏதாவது வந்து நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா யோசிச்சு மல்லி வா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. எங்கே பெரியாமா அப்படின்ட்டு இப்படி தான் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னது பார்த்திங்கன்னா எல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லி வந்து சொல்லிடுறாங்க. சரி வா போய் பிரசாதம் கோயிலில் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லியை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மாவும் நம்முடைய மல்லியை வந்து கோயிலுக்குள்ளே வந்து நுழைஞ்சி போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த கோயிலே வந்து ஒரு அம்மா வந்து இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா அந்த குறி ஜோசியம் அந்த மாதிரி வந்து சொல்கிறவங்க ஆண்டவங்ககிட்டேருந்து உத்தரவு வர்றது அதை வந்து அப்படியே வந்து மற்றவங்ககிட்ட வந்து சொல்கிறது தான் வந்து அவங்க வேலை. நம்முடைய மல்லியும் அன்னபூர்ணியம்மா வந்து அப்படி வந்து கிராஸ் ஆகி கொஞ்சம் ஒரு 4 அடி வந்து எடுத்து வச்சதும் பார்த்திங்கன்னா அந்த அம்மா வந்து எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிட்டதும் பார்த்திங்கன்னா யார் கூப்பிட்றது அப்படின்ட்டு நம்ம அன்னபூர்ணியம்மாவும் நம்முடைய மல்லியும் திரும்பி பார்த்தா அந்த சாமியார் அம்மா வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனையா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்லாததுக்கு முன்னாடி வந்து இவங்க வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதும் பார்த்திங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து ஷாக் ஆகிட்டு என்ன இவ்வளோ கரெக்டாக வந்து சொல்கிறாங்களே அப்படின்ட்டு வந்து யோசிச்சதும் பார்த்திங்கன்னா அதோடக்கெல்லாம் நோன்னு வந்து சொல்கிறாங்க. அந்த அம்மாவோட உத்தரவால் தான் வந்து நான் வந்து உங்களை கூப்பிட்டேன், அந்த அம்மா தான் என்கிட்ட வந்து சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கடவுளை தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் பார்த்திங்கன்னா நம்முடைய அன்னபூர்ணியம்மா வந்து மல்லி வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்ட வந்து நம்முடைய மல்லியை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு என்னம்மா இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க எப்படி அப்படின்ற எல்லாம் அந்த ஆண்டவனோட அருளால் உங்களுக்கு நடக்க போகிறத நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் வந்திருக்கிறது உங்களுடைய கணவனோட குலதெய்வ கோயிலுக்கு, அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. இந்த இடத்துல பிரச்சனை பண்ணணுன்னு நினச்சாலும் அவங்களுக்கு தான் வந்து அது கடைசியில் வந்து வில்லங்கமாக வந்து முடியுமே தவிர உங்களை வந்து யாரும் எதுவும் வந்து பண்ண முடியாது. உன்னி எல்லாருக்கும் வந்து உதவி பண்ணுற குணத்தில் வந்து இருக்குது. ஆனால் உன்னுடைய புருஷனுமே வந்து அந்த மாதிரி தான். ஆனால் வந்து அவர் புருஷன் இருக்கிற இடத்துல வந்து அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்க வந்து அவர் வந்து மனசை மாற்றி ரொம்பவுமே வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி வந்து செய்ய வைக்கிறாங்க. அதனால தான் அவரும் வந்து சொந்தமாக வச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்ட்டு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இந்த கோயிலுக்கு வந்து போயிட்டு வந்தீங்களா, நீங்கள் கோயிலுக்கு போனதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆபத்தெல்லாம் வந்து அந்த ஆண்டவனே வந்து நீக்கி உங்களையும் உங்களுடைய கணவரை வந்து சேர்த்து வைக்க வந்து கண்டிப்பாக வந்து வழி செய்வார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிகிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவங்கிட்ட போயிட்டு வந்து ஆண்டவா எனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலையும் பரவாயில்ல, என் கூட வந்து அவர் சேரலனாலையும் வந்து பரவாயில்ல, ஆனால் வந்து அவர் வந்து நல்லா இருக்கணும், வெண்பாவும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த கடவுள்கிட்ட வந்து வேண்டிக்கிறாங்க கண்ணீரோட. நம்முடைய விஜய்க்கு நம்ம மல்லிக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராத பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லிகை விஜய் வந்து கண்டிப்பாக வந்து இந்த திருவிழா மூலமாக வந்து ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்திங்கன்னா இதனால் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம வெண்பாவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதில் வந்து வைத்தறிச்சல் பட வேண்டிய 2 ஆள் பார்த்திங்கன்னா அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இருந்தாங்க. நம்முடைய மல்லி விஜய் வந்து சேர்ந்தா. மறக்காத நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.